ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோ இருந்துட்டு நடந்ததை மறைக்காம சொல்லு, நீ ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வச்ச அப்படின்னு கேக்குறான். இத கேக்குற ஜீவாங்க ரொம்ப பதட்டமாயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே அந்த ஜீவாங்க இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். ஆனா இவன் வாயவே திறக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருந்துட்டு அவன் ஒரு வார்த்தையும் கூட பேசலைங்க, சைலண்டாவே இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணாடிக்காரர் இருந்துட்டு இந்த மாதிரி ஆளுகளை பேச வைக்கிறதுல நான் பெரிய ஜித்து, நான் வேணா போய் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான். ஆனா பக்கத்துல இருக்கிற மின் இருந்துட்டு, ரசா அவங்க எல்லாத்துக்கும் வயசாயிருச்சு, அவன் 2K கிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் சாதாரணமா பேசிட மாட்டான்னு சொல்றான். ஸோ இதை கேட்கும் போதே ஹீரோக்கு நல்லா புரியுது இவ கிரிமினலை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. அதனால மின்ன போய் விசாரிக்க சொல்லி உள்ள அனுப்பி விடுறான் ஹீரோ. அவளும் உள்ள வந்து ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்த உடனே எடுத்து கபக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிடறான். சரிப்பா, கொஞ்சம் ஹானஸ்டா உண்மையா சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ணனன்னு கேட்கும் போது சைலண்டாவே இருக்கான். மின்னும் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, எனக்கு புரியுது அந்த கோச் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீ அவருக்கு கடமைப்பட்டிருக்க, அதனாலதான் உதவி பண்ணணும்னு நினைச்சிருக்க அப்படின்னு இவ சொல்லும் போதே அவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. உண்மையாலுமே நீ கோச்சை காப்பாத்தணும்னு நினைச்சினா நடந்த உண்மைய சொல்லு அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட உடனே அடக்கி வச்சிருந்த கண்ணீர் எல்லாம் பிளிரிக்கிட்டு வெளியே வருது. சரிடா, ஃபர்ஸ்ட் கோச்சை நீ எங்க மீட் பண்ண அப்படின்னு இவ கேட்கும் போது தான் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா இவன் ஜிம்ல தான் மீட் பண்ணிருக்கான். இந்த கோச்சை அவனோட கோச்சுக்கு கோச்சிங் கொடுக்கறவரு எப்பவாவது, ரெகுலரா கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க ட்ரெயின் பண்றவங்க எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணுங்கிறதுக்காக இவரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய சிக்கன் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். நான் தனியா என்னோட பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அவரு தான் எனக்காக வந்து ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் கோச் இருந்துட்டு ஜீவான் கிட்ட, ஏன்டா நீ பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவனுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்க ஸ்கூல்லயே போறான் வரவெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கான், இதுல பாக்ஸிங் வேற பிராக்டிஸ் பண்ணி பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்னு பயந்துக்கிறான் இவன். அது மட்டும் இல்லாம என் பர்சனாலிட்டிக்கு அது சூட் ஆகாதுன்னு சொல்றான். அப்ப கோச் இருந்துட்டு, டே, பாக்ஸிங்கிறது சண்டை போறது மட்டும் கிடையாது, உன்னோட பார்வையை நீ கரெக்டா யூஸ் பண்ணணும், உங்ககிட்ட அவ்வளவு ஷார்ப்பான ஐஸ் இருக்கு அப்படின்னு எப்படி கோச் ஃபர்ஸ்ட் டைம் சீனியர்கிட்ட பேசினாரோ அதே மாதிரிதான் ஜீவான்கிட்டையும் பேசியிருக்காரு. இதை கேட்கிற இவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம மிட் நைட்ல என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவரு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு, நிறைய டைம் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல அவர் எனக்குன்னு தனியா பிரைவேட்டா பாக்ஸிங் லெசன்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் பாக்ஸிங் மேட்சையே வின் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் உறுதுணையா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட கோச் ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவர்கிட்ட போய் இதை பத்தி நான் கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்லடா, நீ பாக்ஸிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கடையில தீ பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுல்லா குடிச்சிட்டு என்னை வந்து ஒரு நாள் மீட் பண்ணாரு அப்படின்னு இவன் சொல்லும் போதுதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. கோச்சும் ஃபுல் மப்புல வந்து இந்த ஜீவாங்க மீட் பண்ணி, உன்னோட கிராண்ட்மாக்கு இதுல ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அவர் ரொம்ப அப்செட்டா இருக்கிறத ஜீவாங் நோட் பண்ணியிருக்கான். கோச், ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். அப்பவும் கூட கோச்சு, ஒண்ணுமே இல்லடா, நீ வேலையை பாருன்னு சொல்லி கிளம்பி இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஜீவாங்க பார்த்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. மின்னு இருந்துட்டு, அப்படின்னா அவர் கேட்ட ஃபேவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வைக்கிறது கரெக்டான்னு கேக்குறா. இவனும் தலையாட்டுறான். இப்ப நடந்த விஷயத்த மறுபடியும் காட்டுறாங்க. கோச் சொன்னபடியே பேக் டோர் வழியா கிச்சனுக்குள்ள போயிருக்கான். பாஸ்வேர்டை போட்டு டோர் ஓபன் பண்ணி அங்க அந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ற ஃப்ரையர் இருக்கும், அது பக்கத்துல தான் கோச் நெருப்பு வைக்க சொல்லியிருக்காரு. இவனும் நெருப்பு வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கோச்சோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இது இவன் எதிர்பார்க்கவே இல்ல. அவளை பார்த்த உடனே இவன் நெருப்பையும் அணைச்சிடறான். ஆனா என்ன நடக்குதுன்னே புரியாத அந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக மொபைல் எடுத்திருக்கா. ஐயோ, நான் சொல்றதை கேளு, அவசரப்பட்டு கால் பண்ணாதன்னு மொபைல புடுங்க ட்ரை பண்ணிருக்கா. ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டையாயிருக்கு. இந்த சமயத்துலதான் தீ பிடிக்க கூடிய ஒரு லிக்விட் அங்க கீழே கொட்டி இருக்கு. அதுல கால் வச்சு வலிக்கி உழுகும் போதுதான் பின்னந்தலையில அவளுக்கு அடிபட்டிருக்கு. சோ அவளை ஜீவாங்க அடிக்க கிடையாது, அடிப்பட்ட ஸ்பாட்லயே அவ அன்கான்சியஸ்க்கு போயிருக்கா. சோ ஜீவாங்க்கு என்ன பண்றதுனே புரியாம அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே ஓடி வந்துட்டான். இந்த சமயத்துல கீழே கொட்டின லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமா அவன் நெருப்பு அணைச்சான் பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல பட்டு தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே நான் இதை பத்தி சொல்லியிருக்கணும், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வரல. அது மட்டும் இல்லாம கோச் இருந்துட்டு யாருமே உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா மட்டும் போதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. சோ இந்த ஜீவாங்க இருந்துட்டு மின்னுக்கிட்ட நான் ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் கவலைப்படலைங்க, எங்களுக்குன்னு யாருமே கிடையாது, என் பாட்டியை யாருதான் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறான். இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே இருக்கிற மானிட்டர் மூலியமா சீனியரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பயபுல ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு பாவம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கோச்சை தான் காட்டுறாங்க. அவர் பொண்ணுக்காக ஆப்பிள் கட் பண்ணிட்டு, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதாமா, நாளைக்கு வேணா நான் உன்னோட லேப்டாப் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு அந்த அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு, அந்த அன்னைக்கு ஜீவாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்கும் போது கோச் ஒரு நிமிஷம் வெடத்து போயிடுறாரு. நான் எதையுமே மறக்கல, ஆனா அந்த அன்னைக்கு ஜீவாங்க இருந்துட்டு நான் எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தான். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நீங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருப்பீங்களோன்னு. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் மறந்த மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. பாவம் இத கேட்கிற கோச்சினால எதுவுமே பேச முடியல. கவலைப்படாதீங்கப்பா, நீங்க எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியா இருந்து பார்ப்போம், எல்லாமே மாறும் அப்படின்னு அப்பாக்கு ஆறுதலா இவ பேசிட்டு இருக்கா. ஆனா இத கேட்க கேட்க கோச்சுக்கு தான் அழுக வந்துருது. அவரும் பாவம் பொண்ணு முன்னாடி அழுக கூடாதுன்னு வெளியே தனியா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அவர் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. நேரா நம்ம கோச் ஜிம்முக்கு தான் வராரு. பார்த்தா சீனியர் அங்கதான் இருக்காரு. என்னப்பா இந்த டைம்ல இங்க வர சொல்லியிருக்கேன்னு கோச் கேட்கும் போது, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுங்க, உங்ககிட்ட பிராக்டிஸ் பண்ணாதான் நான் கொஞ்சம் நார்மலா இருப்பேன், பிராக்டிஸ் பண்ணலாமான்னு கேக்குறான். கோச்சும் ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேரும் நார்மலா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம சீனியர் கோச்சோட அல்லையிலேயே ஒரு பஞ்ச விட்டுறான். ஒரு நிமிஷத்துல கோச் வெடவெடுத்து போயிடுறாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது, நீங்க தாங்க சொல்லி கொடுத்தீங்க, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ஷாட், அந்த ஷாட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு பாக்ஸிங்கே பிடிக்காது, ஒரு கட்டத்துல அடி வாங்கி டயர்டாகி பாக்ஸிங்கை விட்டே வெளியே போயிட்டேன். நான் மறுபடியும் வந்து பாக்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க என் கூட இருந்தனால தான் நான் சாம்பியன்ஷிப்பையே வின் பண்ணேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னதே கிடையாதுன்ட்டு இப்ப தேங்க்ஸ் சொல்றான் பண்ண எல்லாத்துக்கும். அங்கிருந்து சீனியர் கிளம்பலாம் தான் பாக்குறாரு. ஆனா அவரு கண்ணிலையும் கண்ணீர் தார தாரையா கொட்டுது. ஏன்னா கோச்சை அந்த அளவுக்கு மதிச்சிருந்திருப்பாரு. அப்ப சீனியர் இருந்துட்டு கோச்சை பார்த்து, இன்னும் நம்மளுக்குள்ள ஒரு ஷாட் பேலன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ, அதை கொடுக்கற வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கிற எதுவுமே முடிஞ்சு போறது கிடையாது அப்படின்னு இந்த ஃபயர் சம்பவத்துல போய் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு சீனியர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கோச்சுக்கு நல்லாவே புரிஞ்சிருது செஞ்ச தப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இந்த சமயத்துல ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் வந்து கோச்சை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அந்த ஜீவாங் பையனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த பையன் அவங்க பாட்டியை விட்டு பிரிய முடியாம ஃபீல் பண்றத பார்க்கும்போது ஜூனியருக்கே ஃபீல் ஆயிருது. சீனியர் ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லடான்னு வெளியே சிவனேன்னு உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல மின்ன அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அதுல, நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சாமா, அப்பா உன்னை விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் மின்னோட ஃபேமிலியை பத்தி நம்மளுக்கு காட்டல, யார் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கானும் தெரியல. நெக்ஸ்ட் டே ஸ்டேஷன்ல மின் இருந்துட்டு இவங்க குரூப்பா அந்த ரெஸ்டாரண்ட் எடுத்த போட்டோவை போர்ட்ல இருந்து எடுக்க பாக்குறா. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். ஏமா இதை எதுக்குமா எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இது ஒன்றும் குட் மெமரியா தெரியல, அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் தான் வருது அப்படின்னு ஒரு நொட்ட காரணத்தை சொல்றா. ஆனா ஹீரோ விடுவானா, மறுபடியும் வாங்கி அந்த போட்டோவை அங்க மாட்டிக்கிட்டு, நான் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றான். இவளுக்கு சரியான ஆச்சரியம், என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்கும்போது, அந்த போட்டோ எடுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் இஷ்டமே கிடையாது, அதுக்கப்புறம் அந்த போட்டோவை அங்கிருந்து எடுத்துருன்னு நான் தான் நிறைய டைம் கூட சொல்லியிருந்தேன். ஸோ கேப்டனோட வார்த்தையை அந்த அளவுக்கு நீ மதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள போயிடுறான். எப்படா இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு மின்னே ஆச்சரியமாயிடுறா. அப்ப கரெக்டா போன் ரிங் ஆகுது. அதனால மின்னும் அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப நமக்கு அந்த குரூப் போட்டோவை காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.